ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகாநதி சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்ன பார்க்கலாம். காவேரி வந்துட்டு சாரதா கிட்டே சொல்கிறாங்க, அம்மா யமுனா தான் நல்லா இருக்கால்ல, லைட்டாக தானம்மா அடிபட்டு இருக்கு, கிளம்புமா ஊருக்கு போகலாம் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா விஜய் வந்து அம்முவை ஸ்கூலில் விட்டுட்டு அங்கே காவேரியை மீட் பண்ணுறதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது காவேரி வந்து லீவுன்னு சொல்லிடுறாங்க. அது கேட்ட உடனேயே விஜய் வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க. சரி, இன்றைக்கி பார்க்க முடியலன்னா என்ன, இன்னொரு நாள் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் அம்மு வந்து சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் சொன்னீங்கல்ல அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருப்பாங்கன்னுட்டு, அதே மாதிரி தான் இருக்காங்க. நீங்கள் எனக்கு கதை சொல்லும் போதெல்லாம் எனக்கு அவங்களோட ஞாபகம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட குழந்தை வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்ட உடனேயே விஜய் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. பெத்த அம்மாவையே மேம்னு சொல்கிறா, யாரோன்னு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க விஜய் வந்துட்டு. அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு போகிறாங்க. போனோடனே அங்கே தாத்தா கிட்டே கேட்குறாங்க, உண்மையாகவே காவேரி இறந்துட்டாளா இல்லை உயிரோடு தான் இருக்காளாம், எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க தாத்தா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா, காவேரி இறந்து ரொம்ப நாள் ஆகுது, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, உனக்கே தெரியும் தானே அப்படின்றாங்க. எனக்கு தெரியறதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் சொல்லுங்க தாத்தா, உண்மையாகவே காவேரி இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட சித்தியும் சித்தப்பாவும் ரொம்பவே ஷாக்காகி இருக்காங்க. ஒரு வேளை இவன் காவேரியை பார்த்துட்டு வந்து தான் இவ்வளோ பேசுகிறானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட தாத்தா அமைதியாகவே இருக்காங்க. ஃபோட்டோ காமிச்சு சொல்கிறாங்க, காவேரி இன்னும் உயிரோடு தான் இருக்கா தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்ட உடனேயே அவங்களோட தாத்தா வந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி லாட்டஸ் நடக்க போகுதுன்னு